ஹலோ எவ்ரிவான், ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்னைக்கு நடந்த ஐபிபிஎஸ் பிஓல இந்த ரீசனிங்ல நிறைய பேர் வந்து குழம்பிருக்கீங்க. அந்த ரீசனிங் கொஸ்டினை நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி காட்ட போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா ஐபிபிஎஸ் பிஓ நாளைக்கு போறவங்க ஒரு வாட்டியாச்சும் பார்த்துட்டு போயிருங்க. ரீசனிங் எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ரீசனிங்ல தான் ஸ்கோர் வந்து ஏற்ற முடியும். ஆப்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் விழுந்திருந்து படிச்சாலும் அந்த 15-16 தான் போட முடியும். இதுல நீங்க ஒரு 20+ போட்டீங்கன்னா உங்களுடைய லெவலே வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும். அதனால தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரியா, மணியனுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த் பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 பேர் ஏல இருந்து எஃப் வரைக்கும் ஏப்ரல், ஜூலை, அதுக்கப்புறம் செப்டம்பர் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க. 9-26 ரெண்டே டேட்ல வந்து உட்காந்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர், அதாவது உங்களுக்கு வேரியபிள் பேஸ்டு தான். பிஓ அப்படின்னு நம்ம போயிட்டோம்னாலே நமக்கு வேரியபிள் பேஸ்டு கொஸ்டின் தான் வந்து வரும். இது கம்ப்ளீட்டா நமக்கு வந்து ஒரு வேரியபிள் பேஸ்டு கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் நமக்கு எந்தெந்த மந்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஏப்ரல், ஓகே ஏப்ரல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை, ஸோ ஏப்ரல், ஜூலை, ஜூலைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர், ஜூலை, செப்டம்பர். ஓகே, இந்த டேட்ல வந்து போறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன எந்த டேட்ல வந்து போறாங்க அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்ன டேட்ல வந்து போறாங்க அப்படின்னா 9-26 வந்து போறாங்க. சரிங்களா, 9-26 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 9, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 26, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 9-26. இப்போ அதுக்கடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மந்த் பேஸஸ் சால்வ் பண்றோம் அப்படின்னா இந்த மந்த்ல எது எதுக்கெல்லாம் ஈவன் மந்த், எது எதெல்லாம் ஆட் மந்த் அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். ஸோ ஏஜேஎஸ்என், ஏஜேஎஸ்என் எல்லாமே நமக்கு எந்த மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் மந்த், சாரி ஈவன் மந்த். ஏ ஃபார் ஏப்ரல், ஜே ஃபார் ஜூன், எஸ் ஃபார் செப்டம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என், ஏஜேஎஸ்என், என் ஃபார் நவம்பர் அப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஏப்ரலுக்கு வந்து 30, ஜூலைக்கு வந்து 31, செப்டம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் இஸ் நெசசரி யூஸ்ட் இன் த, ஓகே, in order to the two person are born between, okay, in order to two person are born between F and the person who likes red color. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, எஃப்க்கும் யார் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரை வந்து லைக் பண்றாங்களோ அவங்களுக்கும் இடையில வந்து 2 பேர் பிறந்திருக்காங்க. 2 person are born between F and the person who like red color. ஓகே, அடுத்து D was born immediately before F on the add date and the month of having even number of days. சரியான விஷயமா? திரும்ப வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. டி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இமிடியட்லி பிஃபோர் எஃப். இப்ப எஃப்ஓட இமிடியட்லி பிஃபோர்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டி வந்து இருக்காரு. ஓகே, எஃப்ஓட இமிடியட்லி பிஃபோர்ல யார் இருக்காரு? டி இருக்கிறாரு. எந்த டேட்ல வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் டேட். இங்க ஆட் டேட்னா 2 டேட் தான். ஒன்னு வந்து 9, இன்னொன்னு ஒரே ஒரு டேட் தான், 9 மட்டும்தான். ஓகே, ஒரே செகண்ட், இந்த இடத்துல நான் மாத்தி போட்டிருக்கேன். ஒன் மினிட். ஓகே, ஒரே ஒரு டேட்டு தான். அது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மட்டும்தான். சரியா, 9 மட்டும்தான். அப்போ இவருடைய டேட் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 9th டேட்ல வந்து பிறந்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க, ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ், த மந்த் ஹேவிங் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். அப்போ ஈவன் நம்பர் ஆஃப் டேட் மந்த் அப்படின்னா என்னது, 30 டேஸ்ல வந்து பிறந்திருக்கணும். இந்த டேட்ல பிறந்திருக்கணும், 30 டேஸ்ல வந்து பிறந்திருக்கணும். அப்போ 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வச்சிருக்கலாம், டிஎஃப் அப்படின்றத நம்ம இங்கே வச்சிருக்கலாம். ஓகே, 1 நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னப்பா பண்ணிடலாம், டிஎஃப் அப்படின்றத வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஎஃப் அப்படின்றத இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இப்போ எஃப் இங்கே வச்சிட்டிங்கன்னா 2 ஆள் விட்டு நம்ம யார் வைக்கணும், ரெட் வைக்கணுமா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருப்பாங்க, ரெட் வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 2 ஆள் விட்டு ரெட் வைக்கணுமா? அப்போ இந்த இடத்துல நமக்கு யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் வந்திருப்பாங்க. ஸோ 2 கேப் விட்டு ரெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒன் ஹூ லைக்ஸ் பிங்க் கலர் வாஸ் born 2 person before C. One who likes a red color, okay, ஒரே நிமிஷம். One who likes pink color was born 2 person before C. அப்போ ஆக்சுவலா 2 person before, வெறும் 2 person beforeனா நமக்கு ஒரு கேப். அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேப். யாருக்கு? சில இருந்து ஒரு கேப் விட்டு நமக்கு பிங்க் கலர் வந்துருக்கு. நெக்ஸ்ட், E was born immediately before C. ஓகே, E was born immediately before C. அப்ப இந்த இடத்துல யார் வந்திருப்பா, E வந்திருப்பாரா? CE, அதுக்கப்புறம் வந்து பிங்க்.
அண்ட் ஆன் த ஈவன் டேட், அதுக்கப்புறம் ஈவன் டேட்ல வந்து பிறந்திருக்கிறாரு. வந்து ஈவன் டேட்னா என்னது, 26ல வந்து வந்து பிறந்திருக்கணும். நெக்ஸ்ட், two person were born between one who likes pink and blue. இப்ப பிங்க்குக்கும் ப்ளூவுக்கும் இடையில நமக்கு எத்தனை பேர் பிறந்திருக்காங்களா, 2 பேர் பிறந்திருக்காங்களா. அடுத்து ஏ வாஸ் பார்ன் பிஃபோர் த மந்த் ஹூ லைக்ஸ் கிரீன் கலர். இப்ப ஏ வந்து யாருக்கு முன்னாடி வர போறாங்களா, கிரீன் கலருக்கு முன்னாடி வந்து வர போறாங்க. அடுத்து டூ பர்சன்ஸ் அண்ட் 2% ஆஃப்டர் த ஒன் ஹூ லைக்ஸ் எல்லோ கலர். இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்க, கான்செப்ட் தெரிஞ்சாதான் இது வந்து உங்களுக்கு செம ஈஸியா வந்து புரியும். ஏ வந்து யாருக்கு முன்னாடி பிறந்திருக்காரு, கிரீனுக்கு முன்னாடி பிறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறாரு, அண்ட் 2% ஆஃப்டர் ஒன் ஹூ லைக்ஸ் எல்லோ கலர். 2% ஆஃப்டர்னா இந்த இடத்துல அண்ட் அப்படின்றது இருக்கு. அண்ட் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் பர்சன் யாரோ. அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் இங்க வந்து யாரு, ஏ அப்படின்றவர். அப்ப ஏ அப்படின்றவர் என்ன பண்றாரு, 2 பேருக்கு பின்னாடி, யாருக்கு, எல்லோவுக்கு. அப்ப ஏக்கும் எல்லோவுக்கும் இடையில எத்தனை கேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேப். ஏக்கும் எல்லோவுக்கும் இடையில எத்தனை கேப், ஒரே ஒரு கேப். இவ்வளவுதாங்க பாயிண்ட். முதல்ல பாயிண்ட் எல்லாத்தையுமே நீங்க வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ எந்த இடத்துல இருந்து இங்க நம்ம ஆரம்பிக்கணும், அதான் நமக்கு வந்து மேட்ரு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஃப் டி ரெட் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபிக்ஸ்டான டேட்டா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஃபிக்ஸ்டு டேட்டா கிடையாது, இதுவும் ஃபிக்ஸ்டு டேட்டா கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் ஃபிக்ஸ்டு. என்ன அப்படின்னா, வந்து 26ல வந்து பிறந்திருக்காங்க. வந்து யாருக்கு மேலே இருக்காங்க, சிக்கு மேலே இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தான் 26 வந்து ஃப்ரீயாக இருக்குது. அப்போ நான் இங்கே வச்சேன்னா சியை நான் இங்கே வச்சிருவேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு யார் வந்துருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் வந்துருவாரு. அதே மாதிரி 26 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சிங்கன்னா சி வந்து வைக்க முடியாது. அப்போ ஈயை இங்கே வச்சு சியை நீங்கள் இங்கே வைப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் யாரை வைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் வைப்பீங்க. இப்போ பிங்க்குக்கும் ப்ளூவுக்கும் 2 கேப்பா. அப்போ இந்த இடத்துல நமக்கு யார் வந்துருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ. இந்த இடத்துல நமக்கு யார் வந்துருவா, ப்ளூ. அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு யார் வந்துருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்துருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீனுக்கு மேலே தான், கிரீனுக்கு மேலே. இப்போ ஏக்கும் எல்லோவுக்கும் இடையில ஒரு கேப். அப்போ இந்த இடத்துல நான் ஏ வச்சு இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ வச்சிருவேன். இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் வச்சிருவேன். அவ்வளோதான். இந்த இடத்துல கிரீன் வச்சிருவேன். பட் இங்கே பாருங்களேன், இங்கே வந்து பாருங்களேன், ஏ வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. 2 person are born between one who likes pink and A was born before one who likes green and 2 person after one who likes yellow. அதே மாதிரி E does not like yellow. ஈக்கு வந்து என்ன கலர் வரக்கூடாது, எல்லோ கலர் வரக்கூடாது. அப்ப நீங்க இந்த பாசிபிள்ல நீங்க எல்லோவை இந்த இடத்துல தான் வைக்க முடியும், ஏ இந்த இடத்துல தான் வைக்க முடியும். பட் ஈக்கு என்ன பாசிபிள் கிடையாது அப்படின்னா எல்லோ பாசிபிள் கிடையாது. அதனால இந்த ஆப்ஷன் வந்து போயிடும். அப்புறம் இது மட்டும் தான் நமக்கு ஆப்ஷன்ல வந்து இருக்கும். அப்ப மிச்சம் யார் இருக்கான்னு பாருங்க, ஏ பி மட்டும் மிச்சம் இருக்காரா, பியை தூக்கிட்டு வந்து போட்டுருங்க. கலர்ல எது மிச்சம் இருக்குன்னு பாருங்க, ப்ளூ ஒயிட் மட்டும் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் ஒயிட். அப்போ ஒயிட்டை தூக்கிட்டு வந்து இங்க இருந்து போட்டுருங்க. அப்போ அவ்வளவுதான். டி எல்லோ, எஃப் ஒயிட்டு, ஏ பிங்க்கு, இ வந்து கிரீனு, சி வந்து ரெட்டு, பி வந்து ப்ளூ அப்படின்றதா இதுக்கு வந்து சரியான பதில். எத்தனை பேர் வந்து கரெக்டா ஆன்சர் போட்டீங்கன்னு சொல்லுங்க. ஹூ வாஸ் பார்ன் 9th ஜூலை. 9th ஜூலைல வந்து யார் வந்து பிறந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 9th ஜூலைல யாரு, ஏ வந்து பிங்க். ஏ பிங்க் அப்படின்றதான். ஸோ ஒன் ஹூ லைக்ஸ் பிங்க். ஆப்ஷன் டி வந்து சரியான பதில். ஓகேவா? ஓகே, டி பிங்க். நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட். எந்த பேர் வந்து கரெக்ட்னு கேட்டிருக்கேன். ஸோ ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேர் வந்து கரெக்ட் அப்படின்னு பாருங்க. ஸோ எந்த பேர் வந்து கரெக்ட் அப்படின்னா, ஸோ எஃப் ஒயிட்டு 26th ஏப்ரல் அப்படின்றதா நமக்கு வந்து கரெக்ட். ஓகே, how many person are born between F and one who likes blue color? One who likes blue color. Fக்கும் ப்ளூ கலருக்கும் இடையில வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 person. ஸோ எஃப் எங்க இருக்கிறாரு, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ எஃப் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் வந்து இந்த இடத்துல இருக்காரு. தென் ப்ளூ கலர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ளூ கலர் வந்து இங்க இருக்கிறாரு. இவங்களுக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 person. ஸோ ஆன்சர் வந்து 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போயிடலாம். ஓகே, மற்றதெல்லாம் நல்லா போட்டிருப்பீங்க நான் நம்புறேன். இதை மட்டும் யாரு ஏதாவது தப்பு விட்டீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். சரி, கரெக்ட்னு கேட்காம இங்க பாத்தீங்களா இன்கரெக்ட்னு கேட்டு வச்சிருக்கான். என்ன கேட்டிருக்கான், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்கான். சி வாஸ் பார்ன் பிஃபோர் டி, நோ பர்சன் வாஸ் பிட்வீன் எஃப் அண்ட் ஒன் ஹூ லைக்ஸ் பிங்க் கலர். நெக்ஸ்ட் பாயிண்ட், இ வாஸ் பார்ன் இன் த மந்த் ஹேவிங் ஆட் நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் லைக்ஸ் கிரீன் கலர். இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா ஒன்லி 1 மட்டும் தான். மற்ற எல்லாமே வந்து கரெக்ட். ஏன்னா எஃப்க்கும் பிங்க்குக்கும் இடையில வந்து நோ 1 கொடுத்துருக்கானா,
சாரி ஃபர்ஸ்ட் ஒன் என்னது சி வந்து டிக்கு முன்னாடின்னு கொடுத்துருக்கான். பட் என்னன்னா டிக்கு பின்னாடி தான் வந்து சி வந்து பிறந்திருக்கிறாரு. ஓகே, நோட்டிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, இதுதான் நிறைய பேரை கதற விட்ட ஒரு கேள்வி. இந்த பிளட் ரிலேஷன்ல தான் நிறைய பேர் வந்து கதறிருந்தீங்க. நான் வந்து லைவ் போயிருந்தப்போ கூட நிறைய பேர் சொன்னீங்கன்னே நான் பிளட் ரிலேஷனை முதல்ல எடுத்தேன், எனக்கு வந்து மண்டையை காஞ்சிருச்சு அப்படின்னு. மண்டையவே காய வேணாம், தெளிவா நடத்துறேன். முதல்ல நீங்க என்ன அப்ரோச் பண்ணீங்க அப்படின்றத நாளைக்கு போறவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க என்ன அப்ரோச் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து மொத்தம் 8 பேர் இருக்காங்க வித் நோ சிங்கிள் பேரண்ட். தனியான பேரண்ட் யாருமே கிடையாது. பேரண்ட் அதாவது மேரிட் இருந்தா அங்க வந்து கப்பலா மட்டும்தான் இருக்கணும். நானே வச்சுக்கணும், மேரிடுன்னு இருந்தா நோ சிங்கிள் பேரண்ட். இதுக்கு நிறைய பேத்துக்கு வந்து மீனிங் வந்து கரெக்டா தெரியறது இல்லை. அதுதான் இங்க வந்து தப்பு. முதல்ல பேசிக்கா ஒழுங்கா படிங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ சிங்கிள் பேரண்ட், நோ சிங்கிள் பேரண்ட்னு சொல்லியிருக்காங்க. நோ சிங்கிள் பேரண்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ எம்மோட சன் ஏ அப்படின்னா இந்த எம்முக்கு என்ன ஆயிருந்திருக்கணும்? கண்டிப்பான முறையில மேரேஜ் ஆயிருந்திருக்கணும். தனியா இருக்கக்கூடாது, அவங்க மேரிடு கப்பல்ஸா தான் இருக்கணும். அதான் பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் டி. பாயிண்ட் நம்பர் ஒன், ஜி வந்து யாரோட டாட்டர் இன் லா? டியோட டாட்டர் இன் லா. அப்ப டியோட மகனை தான் யார் மேரேஜ் பண்ணிருக்கா? ஜி வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, பி ஹாஸ் நோ டாட்டர். அப்ப பிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடையாதா? மகள்கள் யாருமே கிடையாது. இன்கேஸ் பிக்கு வந்து குழந்தை இருந்துச்சுன்னா அது யாரா மட்டும்தான் இருக்க முடியும்? ஆண் குழந்தையா மட்டும்தான் இருக்க முடியும், சன்னா மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க? ஹச் இஸ் த ஆண்ட் ஆஃப் ஏ. அடுத்து பாயிண்ட் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா ஏயோட அம்மாவோடையோ இல்ல அப்பாவோடையோ கூட பிறந்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச். அப்பதான் ஹச் வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டா வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க? ஜி இஸ் த சிஸ்டர் இன் லா ஆஃப். அடுத்து தேர்ட் பாயிண்ட் தான் இங்க வந்து கனெக்டிங் பாயிண்ட். ஜி இந்த சி வந்து யாரோட சிஸ்டர் இன் லா? ஜியோட சிஸ்டர் இன் லா. சாரி, சிக்கு வந்து யார் வந்து சிஸ்டர் இன் லா அப்படின்னா சி. சாரி, ஜிக்கு சிஸ்டர் இன் லா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி. ஜி இஸ் த சிஸ்டர் இன் லா ஆஃப் சி. அதுக்கப்புறம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மேரிடு மெம்பர், சி வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பி இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஏ. அடுத்த பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பி வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர். யாரோட கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏயோட கிராண்ட் ஃபாதர். பி இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஏ. சி அண்ட் ஏ ஆர் ஆப்போசிட் ஜெண்டர். சியும் ஏயும் நமக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டரா வந்திருக்காங்க. ஓகே, ஆப்போசிட் ஜெண்டரா வந்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட், இ இஸ் த பிரதர். இ வந்து பிரதர். ஓகே, இந்த இடத்துல கூட நம்ம எழுதிடுவோம். ஃபிஃப்த் பாயிண்ட், இ வந்து பிரதர். இ வந்து யாரோட பிரதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபோட பிரதர். ஓகே, எஃபோட பிரதர். அதுக்கப்புறம் அண்ட் ஹாஸ் நோ சில்ட்ரன். அண்ட்னா இங்க யாரு? ஃபர்ஸ்ட் பர்சன். ஈக்கு வந்து எந்த சில்ட்ரனும் கிடையாது. ஈக்கு வந்து என்ன கிடையாது? எந்த சில்ட்ரனும் வந்து கிடையாது. இப்போ நம்ம எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பி ஏ வந்து இருக்கு, ஏல இருந்து பி கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து ஏல இருந்து ஹச் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நான் அந்த பாயிண்ட்டை நான் வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ பியோட கிராண்ட் சன், பி வந்து கிராண்ட் ஃபாதர். யாரோட கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏயோட கிராண்ட் ஃபாதர். ஓகே, இப்போ பிக்கு என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தை கிடையாது. அப்ப பிக்கு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பையனை வந்து வச்சிடறேன். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாரு? கண்டிப்பான முறையில் ஹி இஸ் மேரிட் டு சம்மன். அப்பதான் இவங்களுக்கு வந்து குழந்தை வந்திருக்கும். அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கிற பாயிண்ட். சரிங்களா? இப்ப கண்டிப்பா இப்ப பியும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேரிடு கப்பலா இருந்திருப்பாரு. பியும் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு மேரிடு கப்பலா இருந்திருப்பாரு. ஓகே, இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபீமேல் வரணும். நம்ம நல்லா கவனிங்க. ஜியோட மதர் இன் லாவோ ஃபாதர் இன் லாவோ தான் யாரு? டி. இப்போ ஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபீமேல்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி வைக்கிறேன். பிகாஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஜென்ரேஷன் தான்? 3 ஜென்ரேஷன் தான். அப்ப ஜியை நான் இங்க வச்சிடுறேன். அப்ப டியை நான் என்ன பண்ணிடுவேன்? இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ரைட்டா? இப்ப அடுத்த பாயிண்ட், வேற ஏதாச்சும் கனெக்டிங் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி வந்து யாரோடைய சிஸ்டர்? சியோட சிஸ்டர் இன் லா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி. இந்த சிஸ்டர் இன் லா பிரதர் இன் லானா நமக்கு 2 கான்செப்ட்ல சிஸ்டர் இன் லா பிரதர் இன் லா வந்து வரணும். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேரேஜ், ஓகே, மேரிட் ரிலேஷன் வழியா வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிரதர் ஆர் சிஸ்டர் வழியா வரலாம். ஓகே, ஒன்னு நமக்கு மேரேஜ் வழியா வந்திருக்கணும், இல்லைன்னா பிரதர் ஆர் சிஸ்டர் வழியா வந்திருக்கணும். இப்ப சி இஸ் ஆல்சோ எ மேரிடு மெம்பர். அப்ப சி வந்து அந்த இடத்துல வந்து மேரேஜ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா சியோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க ரிலேட்டட்ல தான் யார் வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி வந்திருக்கணும். புரியுதா? பிகாஸ்
சி இஸ் மேரிடு பர்சன். பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லா கான்செப்ட்ல ரெண்டே கான்செப்ட் தான், ஒன்று மேரிடு, அதுக்கப்புறம் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர். அப்ப சி வந்து மேரேஜ் பண்ணவங்க வழியா தான் ஜி வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். அப்ப இந்த இடத்துல ஜி வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு சிஸ்டராவோ இல்ல சிஸ்டரா வந்து இருந்திருக்கணும். அவங்கள தான் யார் மேரேஜ் பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி வந்து மேரேஜ் பண்ணிருக்கணும். இந்த பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இ இஸ் த பிரதர். இ வந்து பிரதர். யாரோட பிரதர்? எஃபோட பிரதர். பட் அப்ப ஈயை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல வைக்க முடியாது. இந்த இடத்துல ஈயை நான் ஏன் வைக்க முடியாது அப்படின்னா, ஈக்கு வந்து சில்ட்ரன் வந்து கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இ இஸ் த பிரதர். இ வந்து யாரோட பிரதர்? எஃபோட பிரதர். இ வந்து யாரோட பிரதர்? எஃபோட பிரதர். இ வந்து யாரோட பிரதர்? எஃபோட பிரதர். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஏயோட ஆண்ட். நெக்ஸ்ட் மிச்சம் இருக்கிறது என்னது? இந்த தேர்ட் பாயிண்ட் மட்டும் தான். ஏயோட ஆண்ட் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச். அப்ப ஏயோட அம்மா கூட பிறந்தவங்கள நான் யாருன்னு வச்சுக்கிறேன்? ஹச்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த இடத்துல சியோட ஜெண்டரும் எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். சியும் ஏயும் ஆப்போசிட் ஜெண்டர். அப்ப ஏயோட ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீமேல்னு வந்துடும். புரியுதா? இந்த இடத்த குழப்புனவன் எல்லாத்தையுமே குழப்பிடுவான். இந்த பிளட் ரிலேஷனை பொறுத்தளவுக்கு பிரதர் இல்லா சிஸ்டர் இல்லா கான்செப்ட் தனியாவே நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கான்செப்ட். அது தெரியாம நீங்க குருட்டாம்போக்கில் அடிச்சீங்கன்னா சத்தியமா சொல்றேன், இந்த கொஸ்டினை ஒருத்தையும் கூட சால்வ் பண்ணிருக்க முடியாது. ரீசனிங்க பேசிக் புரிஞ்சு படிங்க. என்னோட ரீசனிங்க கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணுங்க. வேற லெவல் ஒர்த்தா இருக்கும். பெண்ண கேட்டிருக்கிறாங்க ஈல இருந்து ஜி. ஸோ ஈல இருந்து ஜி பாருங்க. ஈல இருந்து ஜி வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்காங்க? சிஸ்டர் இன்லா. ஓகே, பிரதரோட ஒய்ஃப். ஸோ சிஸ்டர் இன்லா அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்தது போயிருங்க. ஹவு மெனி மேல் மெம்பர் ஆர் இந்த ஃபேமிலி? எத்தனை ஆண்கள் வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க? பி வந்து ஒரு ஆணு, எஃப் இ இவங்க வந்து ரெண்டு, இதுவே வந்து 3 பேர். அதுக்கப்புறம் சி ஒன்று 4 பேர். சரியா? 4 மேல் மெம்பர் வந்து இந்த ஃபேமிலியில வந்து இருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சட்டை நம்பர் ஆஃப் பர்சன். சரியான கேள்வி. இந்த கொஸ்டினையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பு விட்டுருக்கீங்க. கொஞ்சம் வந்து சிக்கலாகவும் ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஏன் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப ஒரு ஈஸியான கேள்விதான். புரிஞ்சுட்டு சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. என்னென்ன கொடுத்துருக்கான் முதல்ல வந்து பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க. மணி சார் மெத்தட் என்ன? பாயிண்ட் நோட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். பாயிண்ட் நோட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். இதை என்னைக்குமே நீங்க வந்து மறந்துடாதீங்க. எப்பயுமே மறக்காதீங்க. 1 செகண்ட் இந்த கொஸ்டினை நோட் பண்ணுங்க பார்க்கலாம். எப்பயுமே இந்த பாயிண்ட் வந்து மறக்காதீங்க. சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டட் இன் யர் ரோ ஃபேசிங் நார்த். எல்லாருமே எதை ஃபேஸ் பண்றாங்க? நார்த்தை வந்து ஃபேஸ் பண்றாங்க. 3 persons seated between A and B. First point number 1. Point number 1. ஏக்கும் பிக்கும் இடையில எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களா? 3 பேர் உட்காந்துருக்காங்களா? சி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. இப்போ பியோட செகண்ட் ரைட். பியோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சி வந்திருக்காரு. டி சிட் ஃபிஃப்த் டு த லெஃப்ட் ஆஃப் இ, ஃபிஃப்த் டு த லெஃப்ட் ஆஃப் சி. இப்போ சியோட ஃபிஃப்த் லெஃப்ட்ல யார் இருக்கா? டி வந்திருக்காரு. அடுத்து 2 persons seated between D and E. அடுத்து டிக்கும் ஈக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் the number of person seated between DC. ஓகே, the number of person seated between D-க்கும் C-க்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்களோ அது எப்படி இருக்கா? 1 more than that. Note it down. 1 more than the number of persons seated between D and F. சரியா? 1 more than D-க்கும் F-க்கும் இடையில இருக்கிறவங்கள விட டிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கிறவங்கள விட 1 அதிகமாக இருக்கிறது. ஓகேங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அடுத்து நோ பர்சன் சிட்டட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃபோட லெஃப்ட்ல யாருமே கிடையாது. ஷேரான பாயிண்ட். இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. எஃபோட லெஃப்ட்ல நோ ஒன் யாருமே கிடையாது. ஓகே, அப்ப கண்டிப்பா எஃப் வந்து எந்த எண்ட்ல இருந்திருப்பாரு? லெஃப்ட் எண்ட்ல இருந்திருப்பாரு. அப்ப எஃப் எந்த எண்ட்ல இருந்திருப்பாரு? லெஃப்ட் எண்ட்ல இருந்திருப்பாரு. ஓகே, அடுத்து the position of A with respect to F is same as the position of C with respect to G. அதாவது Fல இருந்து A என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் அது யார் மாதிரி இருக்கா? Gல இருந்து C வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. ஓகேவா? அதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பொசிஷன் ஆஃப் A with respect to F is same as the யார் மாதிரி? C with respect to G. Gல இருந்து C வந்து என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் Fல இருந்து A வந்து இருக்கு. இப்போ as many persons seated to the left of F is same as the right of C. இப்போ F வந்து எந்த எண்ட்ல இருக்காங்க? அதாவது Fோட லெஃப்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதே பேர் தான் Cயோட ரைட்ல இருக்காங்க. இப்போ எஃபோட லெஃப்ட்ல யாருமே இல்லை, அப்ப சியோட ரைட்லயும் யாருமே இல்லை. அப்ப சி வந்து எந்த எண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் எண்டு. அப்ப ரைட் எண்ட்ல இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம். சி வந்து எந்த எண்டுன்னு தெரிஞ்சிருச்சு, ரைட் எண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப சி வந்து ரைட் எண்ட். ஓகே, சி வந்து ரைட் எண்ட்.
இப்போ சியோட எத்தனாவது லெஃப்ட், 5th லெஃப்ட்ல வந்து டி. அப்போ 1 2 3 4 5, 5வது இடத்துல 1 2 3 4 5வது இடத்துல வந்து டி. இப்போ டி வைங்க, டி 1 2 3 4 5வது இடத்துல வந்து நம்ம சி. 1 2 3 4 5வது இடத்துல டி வச்சாச்சு. சார் 2 பாசிபிள் எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்து என்னது, பியோட செகண்ட் ரைட்ல வந்து சி. அப்ப பியோட செகண்ட் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா சி. அடுத்த பாயிண்ட், ஏக்கும் பிக்கும் இடையில 3 பேர். அப்போ 1 2 3 ஏ வந்து இந்த இடத்துல வந்துருக்கும். லைக் 1 2 3 ஏ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் டிக்கும் ஈக்கும் இடையில 2 பேர். ஸோ அப்போ 1 2 இந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது, இ வந்து வைக்க முடியாது. அப்போ 1 2 இந்த இடத்துல நான் யாரை வச்சிடறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ. ஓகே, இந்த இடத்துல நான் யாரை வச்சிடறேன், இ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல யாரை வச்சிடறேன், நான் இ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? சேம் லைக் தட் ஒரு பர்சன் விட்டு இந்த இடத்துல நம்ம யாரை வச்சிடறோம், இ வந்து வச்சிடறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வேற ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சா, இ வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ இ வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ஏல இருந்து எஃப் ஜில இருந்து சிக்கு இருக்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஏல இருந்து எஃப் சில இருந்து இதுக்கு. இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்கும் சிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, அப்படின்னா 1 2 1 செகண்ட். டிக்கும் சிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 பேர் இருக்காங்க. அது எப்படி இருக்கணுமா, டிக்கும் சிக்கும் இடையில இருக்கிறவங்க 1 மோர் தென் யாரை விட, டிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கிறவங்களோட 1 அதிகம். அப்ப இங்க 4 பேர் இருந்தாங்கன்னா டிக்கும் சிக்கும் இடையில 4 பேர் இருக்காங்க. அப்ப டிக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, 3 பேர் இருந்திருப்பாங்க. அப்பதான் 1 ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும், 4 கிடைச்சிருக்கும். அப்போ 1 2 3 4வது இடத்துல நான் யாரை வச்சிருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் வந்து வச்சிருவேன். 1 2 3 4வது இடத்துல எஃப் வச்சிருவேன். இப்ப எஃப்ல இருந்து சி, சரி எஃப்ல இருந்து ஏ எத்தனாவது ரைட்டு, 1 2 மூணாவது ரைட்டு. அப்போ ஜில இருந்து சி எத்தனாவது ரைட்டு, 3வது ரைட்டு. அப்ப ஜி வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். 1 2 3வது இடத்துல வந்து சி. எஃப்ல இருந்து ஏ எந்த பிளேஸோ அதே பிளேஸ் தான் ஜில இருந்து சி. எஃப்ல இருந்து ஏ 3வது ரைட்டு. அப்ப ஜில இருந்து சி வந்து 3வது ரைட்டு. முடிஞ்சு போச்சு பஸ்ஸுல. அப்போ மொத்தமா இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் தான். 10 பேர். ஓகே, 10 பேர். ஹவு மெனி பர்சன் சிட்டட் பிட்வீன் இ அண்ட் ஜி. ஈக்கும் ஜிக்கும் இடையில எத்தனை பேர், 1 2 3 பேர் இருக்காங்க. 3 4. ஓகே, 4 பேர். ஓகே, 4 பர்சன் ஆர் சிட்டட் பிட்வீன். எப்படி மக்களை கான்செப்டை புரிஞ்சு அப்ரோச் பண்ணுங்க. தெளிவா நோட் பண்ணி அப்ரோச் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய கொஸ்டினா இருந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்த பஸ்ல வந்து போடுங்க. அடுத்த கொஸ்டின் வந்து நீங்க வந்து போடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கான முக்கியமான இந்த இதுல தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா ஃபீல் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா ஜாலியா ஃபீல் பண்ணணும். சரசரன்னு சால்வ் பண்ணலாம். எங்க இருந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் எல்லுல இருந்து நம்ம எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஸுக்கு போனோம். எல் எங்க இருக்கு, எல்லுக்கு முன்னாடி அடப்பு கேட்டிருக்கு. அப்ப இது வந்து ஃபாலோ ஆகாது. அதுக்கப்புறம் எங்க இருந்து போனோம், ஜேல இருந்து ஜிக்கு வந்து போனோம். ஜேக்கு இங்க முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவல் இருக்கு. ஈக்குவல்னா நான் பி போயிடலாம். பில இருந்து நான் ஆர் போயிடலாம், எல் போயிடலாம். ஆர்ல இருந்து நான் ஜி போகலாம். அப்ப இது எனக்கு எது ஃபாலோ ஆகும் அப்படின்னா செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகும். எல்லா இடத்துலயும் நமக்கு ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கு. அப்போ ஒன்லி 2 மட்டும் நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ. ஓகே, ஒன்லி 2 இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, எம்ல இருந்து நம்ம ஏ போனோமா, எம்ல இருந்து ஏ. ஸோ எம்முக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் இருக்கு. அப்ப எம்ல இருந்து நான் கியூ போகலாம். பட் இங்க கியூக்கு கனெக்ஷனே கிடையாது. இங்க கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி மட்டும் தான். அப்ப எம்முக்கு முன்னாடி என்ன சிம்பிள் வந்துருச்சு, கேப்டன் வந்துட்டாரு. பட் இந்த இடத்துல வைஸ் கேப்டன் இருக்காரு. அப்ப இது ஃபாலோ ஆகாது. அடுத்து எஃப்ல இருந்து நான் எங்க போனோம், கியூக்கு போனோம். எஃப்ல இருந்து நான் ஜிக்கு போகலாம். ஓகே, எஃப்ல இருந்து ஜிக்கு போகலாம். ஜில இருந்து நான் ஹச்சுக்கு போகலாம். ஹச்ல இருந்து சிக்கு போகலாம். பட் இங்க போனோம் அப்படின்னா நான் எங்க போனோம், டீக்கு போனோம். அப்ப டீக்கு இந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. அப்ப இதுவும் தப்பாயிரும். ஸோ ஆன்சர் வில் பி நெய்தர் நாட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கடன்னு பார்த்தோன்னே நம்ம வந்து போனோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ்ல இருந்து ஆர் வந்து போகணுமா, எக்ஸுக்கு இந்த இடத்துல போக முடியாது. பட் எக்ஸ்ல இருந்து இசட் வந்து போகலாம். ஓகே, பட் ஆர் போனோம் அப்படின்னா நம்ம எங்க போனோம், இந்த இடத்துல பி கியூ அப்படி இல்லை அப்படின்னா டபிள்யூ ஏதாவது போனோம். டபிள்யூக்கு மூவ் பண்ண முடியாது. அப்ப இது வந்து வராது. அடுத்து கியூல இருந்து இசட் போக முடியுமான்னு பாருங்க. கியூல இருந்து ஆர். ஓகே, இதுவும் வந்து போக முடியாது.
கியூல இருந்து நம்மளால இசட் போக முடியாதுல்ல, பிகாஸ் கியூக்கு இந்த சைடு மூவ்மெண்ட் கிடையாது, இந்த சைடு ஆர் மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ நெய்தர் நார் இஸ் த ஆன்சர். அகைன் ஒன் இஸ் நெய்தர் நார், சாரி எய்தர் ஆர்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அதை மட்டும் நீங்க கவனிங்களேன். இப்போ இது ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த ரெண்டு கண்டிஷன் நமக்கு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ இங்க கவனிச்சிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இசட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இசட் வந்தாலும் எக்ஸ் வந்தாலும் நமக்கு ஒன்று தான். நம்ம ஒரு விஷயம் வந்து நான் போன லைவ்ல கூட நடத்திருப்பேன், மிஸ்லனிஸ் லைவ் வந்து போட்டிருப்பேன், அதில் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா இந்த எய்தர் ஆர் கான்செப்ட் வந்து நான் ரிலேஷனல் பேஸ்ல இருக்கணும். அப்போ எக்ஸ் அப்படின்ற பர்சனுக்கு முன்னாடி கிரேட்டர் தென் லெஸ் தென் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆரும் கியூவும் ஈக்குவல். அப்போ இந்த இடத்துல கியூ இருந்தாலும் ஆர் இருந்தாலும் ஒன்று தான். அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல என்னென்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க, கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் சிம்பிள், ஈக்குவல் டு சிம்பிள். அதே மாதிரி இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் சிம்பிள், ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ த ஆன்சர் வில் பி நெய்தர் நார். ஓகே, நான் ரிலேஷனல் பேஸ்ட் எய்தர் ஆர். எய்தர் ஆர் நான் ரிலேஷனல் பேஸ்ட். இது வந்து ஒரு நான் ரிலேஷனல் பேஸ்ட். ஓகேவா, நான் ரிலேஷன் பேஸ்டு. இது எல்லாமே நான் மிஸ்லனீஸ்ல நம்ம இதில் ஒரு லைவ் வந்து போட்டிருப்பேன், அதில் செக் பண்ணுங்க, நான் நடத்தியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான சூப்பர் டூப்பர் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லையும் நிறைய பேர் வந்து தவறுதலாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நேரம் சால்வ் பண்ணிருக்காங்க இந்த கொஸ்டினை, ஏனென்று தெரியவில்லை. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் யாரு கரெக்டாக சால்வ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, 6 பேர். ஆறு பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேர். மொத்தம் வந்து 3, அவங்க 6 பேரும் 6 டிஃப்ரெண்ட் கார் வந்து வாங்குறாங்க. 1.5 hour வராங்க. நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர், ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒன் ஹூ பாட் சிடன் பர்ச்சேஸ் 3% பிஃபோர் எஃப். அப்போ பாயிண்ட் நம்பர் ஒன் 3% பிஃபோர் அப்படின்னா உங்களுக்கு இடையில இருக்க கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ எஃப்ல இருந்து 2 கேப் விட்டு மேலே இருக்கிறவன் என்ன வாங்கியிருப்பான் அப்படின்னா சீடன் அப்படின்ற ஒரு காரை வந்து வாங்கியிருக்கிறான். சரிங்களா, இப்போ அடுத்த பர்சன் as many person bought the car before f is same as the one who purchased ஹட்னு வச்சுப்போம், ஹட்ச்பேக் அப்படின்னு இருக்காங்க. ஹட்ச்பேக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கு வந்து சேம். ஓகே, அப்போ அடுத்த பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு முன்னாடி இருக்கிறவனும் ஹட்ச்பேக்கு பின்னாடி இருக்கிறவனும் சேம்னு சொல்லிட்டான். ஓகே, அடுத்து two cars are brought between one who purchased ஹட்காச் and XUV. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹட்காச்சுக்கும் 2 பேர் இருக்காங்க. யாருக்கு? SUVக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து இருக்காங்க, SUV அப்படின்றவங்களுக்கும். அடுத்து he brought the car before one who purchased SUV. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இங்க வந்து பாயிண்ட் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா ஈ வந்து யாருக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்றானா? எஸ்யூவிக்கு முன்னாடி வந்து பர்ச்சேஸ் பண்றான். பட் இமிடியட்லி பிஃபோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா ஈ வந்து யாருக்கு முன்னாடி வந்து இருக்கானா? ஏக்கு இமிடியட்லி பிஃபோர் வந்து இருக்கானா? பட் ஏக்கு இமிடியட்லி பிஃபோர்ல வந்து ஈ வந்து இருக்கானா? அதுக்கு அடுத்து கோப் வாஸ் brought 2% ஆஃப்டர் ஏ. அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு அப்புறம் 2%. அப்ப ஏல இருந்து ஒரு கேப் தள்ளி யார் இருக்க போறா அப்படின்னா கோப் அப்படின்றவங்க வந்து இருக்க போறாங்க. சரியா, 2% ஆஃப்டர். பட் இமிடியட்லி பிஃபோர் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நல்லா கவனிங்க, கோப் வாஸ் 2% ஆஃப்டர். பட் அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? இமிடியட்லி பிஃபோர். அது ஆனா இமிடியட்லி பிஃபோர் யாருக்கு இமிடியட்லி பிஃபோர்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்வெர்டபிள் அப்படின்றவங்களுடைய இமிடியட் பிஃபோர்ல இருக்காங்க. இப்ப கன்வெர்டபிள் பாட் பிஃபோர் பி. ஓகே, இப்ப அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்வெர்டபிள் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு முன்னாடி இருக்காங்க? பிக்கு முன்னாடி இருக்காங்க. பட் யாருக்கு பின்னாடி வராங்க அப்படின்னா டிக்கு பின்னாடி வராங்க. இதாங்க பாயிண்ட், டிக்கு பின்னாடி வர. இதுதான் நமக்கான பாயிண்ட். இப்போ எங்க இருந்து ஆரம்பிச்சா எங்க வந்து முடிக்கலாம், எங்க வந்து ஆரம்பிச்சு எங்க வந்து முடிக்கலாம், இதான் நமக்கான சரியான கேள்வி. எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டும் எதுவுமே கிடையாது. பிஓ லெவல், எக்ஸாக்ட் பிஓ லெவல், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்றது நமக்கு எதுவுமே இல்லை. அப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபிக்ஸ்டு பாயிண்டே இங்க வந்து கொடுக்கலையே. அப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்றது? எனிபடி ஃபிக்ஸ்டு பாயிண்டே இங்க நமக்கு வந்து கொடுக்கல. அப்போ நீங்க எப்படி சார் சால்வ் பண்ணுவீங்க?
ஃபர்ஸ்ட் யாரை சார் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், யாரை சார் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இல்லை. ஆனா நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல கனெக்ஷனை யோசிக்கிறேன். எஃப், இந்த இடத்துல எஃப், எஃப்ல இருந்து ஹச், ஹச்ல இருந்து எஸ்யூவி, எஸ்யூவில இருந்து இ, இல இருந்து ஏ, ஏல இருந்து கனெக்ஷன் வருதுங்க. அப்போ அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு நான் யாரை வைக்கிறேன், எஃப் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்து நான் யாரை வைக்கிறேன், எஃப். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு நான் யாரை வைக்கிறேன், எஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு யாரை வச்சுறேன், எஃப், எஃப். ஓகேவா. இப்போ எஃப்க்கு 2 கேப் தள்ளி, எஃப்க்கு 2 கேப் தள்ளி யார் போடணும், ஸ்வீடன். அப்போ 1 2 3. ஸோ 3வது இடத்துல எனக்கு யார் வந்துருவா அப்படின்னா ஸ்வீடன் அப்படின்றவங்க வந்து வராங்க. 3வது இடத்துல எனக்கு யார் வராங்க, கொஞ்சம் இறக்கி எழுதிக்கிறேன். மேலே பாயிண்ட் இருக்கு. ஓகே, மேலே பாயிண்ட் இருக்கு, கொஞ்சம் இறக்கி எழுதிக்கிறேன். சரிங்களா. எஃப், ஓகே, எஃப். இப்போ எஃப்க்கு 2 கேப் தள்ளி போகணுமா. ஸோ 1 எஃப்க்கு 2 கேப், எஃப்க்கு 2 கேப் தள்ளி நம்ம வந்து போகணும். எஃப்க்கு 2 கேப், 1 செகண்ட், எஃப்க்கு நம்ம 2 கேப் தள்ளி போகிறோம். அப்போ 1 2, 3வது இடத்துல நான் யாரை வச்சுறேன் அப்படின்னா அந்த சிடன் அப்படின்ற காரை வந்து வச்சுறேன், சிடன் அப்படின்ற கார். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கீழே நான் ட்ரை பண்ணுறேன். 1 2, இந்த இடத்துல நான் யாரை வைக்கிறேன் அப்படின்னா 2 கேப், 2 கேப். ஓகே, 2 கேப் தள்ளி, ஓகே 2 கேப் தள்ளி நான் யாரை வச்சுறேன் அப்படின்னா சிடன், ரைட்டா, சிடன் அப்படின்றத நான் வைக்கிறேன். இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்க்கு மேலே இருக்கிறவங்க ஹச்சுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஈக்குவல். இப்போ லைக் நல்லா கவனிங்க, எஃப்க்கு மேலே இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3 பேர். இப்போ மொத்தமாகவே இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3 4 பேர் வந்துருச்சு, 4 பேர் வந்துருச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே எஃப் மேலே கொண்டு போகிறான், ஹச்சை கீழே கொண்டு போகிறான், எஸ்யூவிக்கு 2 கேப் கொண்டு வரான். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயத்த நான் ஈஸியாக புரிஞ்சுப்பேன். எப்படி நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஹச்சுக்கு கீழே வரணும், அதாவது இந்த ஹிட்டாச்சி அப்படின்றவனுக்கு கீழே இருக்கணும். எஸ்யூவி அப்படின்றவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கேப் இருக்கும். இப்போ நான் இவனை மேலே கொண்டு போனேன் அப்படின்னா, அதாவது அந்த ஹச்சை நான் மேலே கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு இ ஃபிக்ஸ் பண்ணுறதுல சிரமம் வரும். பிகாஸ் இ எஸ்யூவிக்கு மேலே இருக்கணும். அப்போ 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 சரி 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 நான் கீழே கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு அந்த இ ஃபிக்ஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் வந்து வரும். அப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா யோசிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து 1 2 3 4 பேர் இருக்காங்க. மொத்தம் எனக்கு எத்தனை பேர், 6 பேர். மொத்தம் எத்தனை பேர், 6 பேர். அப்போ அடுத்த பாயிண்ட் 6 பேர் இருக்கும்போது நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. இப்போ எஸ்யூவி இ கப்பல், ஓகே, அதே மாதிரி டி, பிக்கு மேலே தான் டி, எல்லாமே பி வந்து இதாக இருக்கு. ஓகே, அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் இங்கே வச்சிருக்கேன், எஃப் இங்கே வச்சிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்க்கு மேலே வந்து இட்டாச்சு. இப்போ எஃப்க்கு மேலே 1 2 3 பேர் இருக்காங்க, 1 2 3 பேர் இருக்காங்க அப்படின்னா ஹச்சுக்கு கீழேயும் 3 பேர் இருக்க மாதிரி நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா ஹச்சை நான் இங்கே வைப்பேன். ஹச்சை நான் இங்கே வச்சேன்னா 1 2 3 பேர், ஹச்சுக்கு கீழே 3 பேர். இப்போ இங்கே மொத்தமாக எத்தனை பேர், 1 2 3 4 5 6 பேர் உட்காந்துட்டேன். இங்கே மொத்தமாக இங்கே எத்தனை பேர் உட்காந்துட்டா, 6 பேர் உட்காந்துட்டா. அப்போ ஹிட்டாச்சி அப்படின்றவனா நான் இங்கே வச்சிடறேன். இப்போ நெக்ஸ்ட் ஹிட்டாச்சிக்கும் எஸ்யூவிக்கும் இடையில 2 பேர். அப்போ 1 2 வச்சுட்டு எஸ்யூவி அப்படின்றவனா நான் இங்கே வைப்பேன், எஸ்யூவி அப்படின்றவனா நான் இங்கே வைப்பேன். ஓகே, வேறப்பா எஸ்யூவி அப்படின்றவனா நான் இங்கே வந்து வைப்பேன், எஸ்யூவி அப்படின்றவனா நான் இங்கே வைப்பேன். இப்போ அடுத்த பாயிண்ட், எஸ்யூவி இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா எஸ்யூவிக்கு மேலே தான் வந்து இ வரணும், எஸ்யூவிக்கு மேலே தான் வந்து இ வரணும். இ வந்து யாரோட இமிடியேட்லி பிஃபோரில் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயோட இமிடியேட்லி பிஃபோரில் வந்துருக்கணும். அப்போ எஸ்யூவிக்கு மேலே இந்த இடத்துல எனக்கு வந்து இ வந்திருக்கலாம், பட் இந்த இடத்துல இ வைக்க முடியாது. இந்த இடத்துல இ வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஏ வந்திருக்கும், அல்லது இந்த இடத்துல இ வந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏ வந்திருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல ஏ வந்திருக்கும். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட ஒரு கேப் விட்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏல இருந்து ஒரு கேப் விடணும், ஏல இருந்து ஒரு கேப் விடணும். அப்போ கண்டிப்பா இங்கே நீங்க ஏ வைக்கிறீங்க அப்படின்னு, இங்கே ஏ வைக்கிறீங்கன்னா ஒரு கேப் விட்டு இந்த இடத்துல யாரை வைப்பீங்க, சி வைப்பீங்க. அப்ப யாரை வைக்க முடியாது, இவனை வைக்க முடியாது. கரெக்டா. அப்ப கண்டிப்பான முறையில நமக்கு ஏ வந்து எங்க வந்திருக்காது, இந்த இடத்துல வந்திருக்காது. அப்போ நமக்கு ஷாரா தெரிஞ்சிருச்சு ஏயோட பிளேஸ் எது, ஏயோட பிளேஸ் வந்து இது, ஈயோட பிளேஸ் வந்து இது. ஏல இருந்து ஒரு கேப் விட்டு நான் இந்த இடத்துல நான் யாரை வச்சிருவேன், கோப் வச்சிருவேன். இந்த இடத்துல நான் யாரை வச்சிருவேன் அப்படின்னா அந்த கார்வெட் அப்படின்றவன வச்சிருவேன். இப்போ கார்வெட் யாருக்கு மேல வரான், பிக்கு மேல வந்து கார்வெட் வரான். அதுக்கப்புறம் டிக்கு கீழே வந்து கார்வெட். முடிச்சிட்டனா, மிச்சம் என்ன கார் இருக்கோ அதுதான் ஏயோட கார். மிச்சம் என்ன அப்படின்னா இந்த லூமினஸ் அப்படின்றது இருக்கு, அந்த இதை வந்து போட்டுருவோம். மிச்சம் இந்த இடத்துல ஏ இருக்காரு, பி இருக்காரு, சி மட்டும் மிஸ் ஆயிருக்காரு, சியை தூக்கி வந்து போட்டுருவோம். தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. ஓகே, என்ன கேட்டிருக்கா, ஏ இஸ் ரிலேட்டட் டு ஹட்ச்பேக் அண்ட் த சேம் வே இ இஸ் ரிலேட்டட் டு லூமினஸ், தென் சி இஸ் ரிலேட்டட் டு விச் கார். ஏல இருந்து ஹச், ஈல இருந்து எல்.
ஏல இருந்து ஹச், ஏல இருந்து ஹச் அப்படின்னா ஏல இருந்து ஹச்னா இம்மிடியேட்டு, ஈல இருந்து இதுனாலும் இம்மிடியேட். அப்ப சியோட இம்மிடியேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்யூவி. அப்ப சியோட இம்மிடியேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்யூவி. இம்மிடியேட் பிலோ வந்து பாத்தீங்கன்னா எஸ்யூவி. முடிஞ்சு போச்சா? புரிஞ்சுக்கிறது தான் இங்க வந்து மேட்டர். பாசிபிள் எடுக்கணும்ன்ற மேட்டர் கிடையாது. நம்ம பாயிண்ட்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் பிஓ லெவலில் நம்ம அப்ரோச் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தடுங்க, பெஸ்ட் மெத்தடுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இருக்கட்டும். நீங்க அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். ஒரே நிமிஷம். இந்த கொஸ்டின் ஆடோ நோட். இப்போ நான் இந்த ஆடோ நோட்டை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் டேரக்டா நம்பர் எழுதிடுவேன். கொஸ்டின் பேப்பர்ல நான் நம்பர் எழுதிடுவேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர்ல நீங்க நம்பர் எழுதிடுங்க. J10 L12 M13 P16 A1 C3 D4 G7. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா +2, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா +1, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா +3. சேம் +2 +1 +3. E5 G7 H8 K11 +3 +2 சாரி +1 +2 கரெக்டா வருது. L12 N14 O15 R16 சாரி R18 இங்கேயும் கரெக்டாக தான் வருது. 12 +2 +1 இது. அப்போ நம்மளுடைய தவறான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்கும். ஏன்னா Q17 S19 T20 U21 இது ரெண்டும் பக்கத்தில் வருது. அப்போ நம்ம தவறான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா TU அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கான சூப்பர் சிலாரிசம் கொஸ்டின். ஓகே, சூப்பர் சிலாரிசம் கொஸ்டின். சிலாரிசம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா? ஒன்லி a few C வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஒன்லி a few CL வந்து எதுல இருக்கு? CO இருக்கு. சம் CO வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோல இருக்கு. ஒன்லி a few இண்டிகேஷன் வந்து போட்டுறணும். அடுத்து எந்த அலோவும் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா R வந்து கிடையாது. இப்போ என்ன கேட்டிருக்கான்? சம் CL being LO is a possibility. எஸ், இங்க இருந்து என்ன வேணாலும் வரலாம் பாசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபாலோ ஆகும். சம் கோர்ட் ஆர் நாட் ரெவன்யூ. சம் கோர்ட் எங்க இருக்கு? இந்த இருக்கு. சம் கோர்ட் எங்க இருக்குன்னு சொல்றா? ரெவன்யூல இல்லைன்னு சொல்றான். இப்ப சம் நாட் வந்து நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும்? ஆல் செக் பண்ணி பார்க்கணுமா? அப்ப எல்லா கோட்டையும் உள்ள தூக்கிட்டு வந்து போடுவீங்க. அப்ப எல்லா கோட்டையும் உள்ள தூக்கிட்டு வந்து போட்டீங்கன்னா அங்க சம் பார்ட்ல யார் இருக்கா? அலோ வந்து வருவாரு. பட் நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கு? அலோவும் கோட்டும் வரக்கூடாது அப்படின்றது. அதாவது அலோவும் ரெவன்யூவும் டச் ஆகக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப இந்த டயக்ராம் நம்மளால வரைய முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப நெகட்டிவ் ஃபாலோடு பை நெகட்டிவ்னா நமக்கு கன்க்ளூஷன் என்னவாகும்? ஃபாலோ ஆகும். அப்ப இதுவும் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூ. அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போத் ஃபாலோ. ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போத் ஃபாலோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒன்லி a few எடிஷன். ஓகே, ஒன்லி a few E. கொஞ்சோண்டு E மட்டும் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐல இருக்கு. கொஞ்சோண்டு E மட்டும் பாத்தீங்கன்னா ஐல இருக்கு. எல்லா ஐயும் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Bல இருக்கு. எந்த Vயும் எதுல இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல இருக்கு. எந்த Vயும் எதுல இல்ல? ஏல இல்ல. இப்ப என்ன சொல்லிக்கிறான்? நோ E is affect. எந்த ஈயும் அஃபெக்ட் இல்லைன்னு சொல்லிக்கலாம். அப்படி என்னால சொல்ல முடியாது. நோனா நீங்க என்ன வரையணும்? சம் வரைவீங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ஒரே நிமிஷம் டக்குன்னு போட முடியாது. ஒரே நிமிஷம். சம் வரைவீங்க. சம் ஈயை கொண்டு வந்து இங்க வரைவீங்க. இப்ப ஈல வரைஞ்சிங்க அப்படின்னா ஈ மொத்தமா எதுல இருக்கு? ஐலயும் இருக்கு. ஈ மொத்தமா எதுல இருக்கு அப்படின்னா வீலையும் இருக்கு. கரெக்டா? அப்ப வி வந்து இந்த இடத்துல டச் ஆகுது. அப்ப டயக்ராம் வரைய முடியாது அப்படின்னா என்னுடைய கன்க்ளூஷன் என்னவாகும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபாலோ ஆகும். அடுத்த பாயிண்ட், ஆல் இன்வெஸ்ட் பீயிங் அஃபெக்ட் இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா இன்வெஸ்டிங்கும் அஃபெக்ட்ல எடுத்துட்டு வந்து வரைய முடியுமா? கண்டிப்பான முறையில வரைய முடியாது. ஏன்னா அஃபெக்ட் இந்த இன்வெர்ட்டோட மொத்தமும் எதுல இருக்கு அப்படின்னா வீல இருக்கு. விக்கும் ஏக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது. அப்ப என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஃபாலோ. என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஃபாலோ. நோ எடிஷன் இஸ் அஃபெக்ட். கரெக்ட் தானே? நோ எடிஷன் இஸ் அஃபெக்ட். ஒரே நிமிஷம். நோ எடிஷன் இஸ் அஃபெக்ட். எடிஷன் எல்லாமே ஒரே நிமிஷம். சாரி. இந்த இடத்துல பாருங்க, நான் டயக்ராமை மாத்தி புரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். இந்த இடத்துல சம் பார்ட் நம்ம வரைவோம். அப்ப எடிஷன் இங்க வருது அப்படின்னா எடிஷனோட சம் பார்ட்ல யார் இருக்கா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராம் கொஞ்சம் மாத்தி பார்த்தாலும் தப்பாயிடும். சம்பவம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இவனோட சம் பார்ட்ல தான் ஐ இருக்கான். அதுக்கப்புறம் தான் யார் வரா? வி இருக்கா. இப்படி வரைஞ்சும் என்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னா இந்த விக்கும் ஏக்கும் இடையில சம்பந்தம் இல்ல, நோ கண்டிஷன் தான் சொல்ல முடியுது. அப்ப என்னால என்ன பண்ண முடியுது? டயக்ராம் வரைய முடியுது. எதுக்கு? இந்த நெகட்டிவ்க்கு. அப்ப பாசிட்டிவ் ஃபாலோடு பை நெகட்டிவ்னா எனக்கு என்ன ஆகாது? கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. அப்ப இதுவும் ஃபாலோ கிடையாது, இதுவும் ஃபாலோ கிடையாது. அப்ப என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்தர் நாட். போத் நாட் ஃபாலோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் எஸ். எல்லா எஸ்ஸும் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூல இருக்கு. கொஞ்சோண்டு டபிள்யூ எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேயர்ல இருக்கு.
ஸோ ஒன்லி அ ஃபியூ பிளேயர், கொஞ்சோண்டு பிளேயர் மட்டும் எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சில் வந்து இருக்காங்க. இப்போ நமக்கு கேள்வி என்ன, இதில் வந்து எந்த நெகட்டிவும் கிடையாது. நெகட்டிவ் கிடையாது அப்படின்னா பாசிபிலிட்டிக்கு பஞ்சமே கிடையாது, நம்ம மட்டும் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆல் ஸ்கிப்பர் பீங் ஹியர் இஸ் அ பாசிபிலிட்டி, எஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. நோ கண்டிஷன் கண்டிப்பான முறையில் வராது, நோ வந்து போட்டு விட்டுருங்க. அப்போ ஒன்லி ஒன் ஃபாலோ அப்படின்றதா இங்க வந்து சரியானது. ஒன்லி ஒன் ஃபாலோ அப்படின்றதா இங்க வந்து சரியானது. ஓகே, ஏன்னா இது எல்லாமே பாசிட்டிவான டயக்ராம். யாருக்கு மட்டும்தான் இந்த இடத்துல நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயருக்கும் இந்த ஹச்சுக்கு மட்டும்தான் நெகட்டிவ். அதுவும் ஒன்லி மட்டும்தான். இவர் இங்க இருந்து என்ன பண்ண மாட்டாரு, ஆல் கண்டிஷன் மட்டும்தான் வரமாட்டாரு, மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப அங்க எதுக்கு இந்த நெகட்டிவ்? பார்த்தோன்னே தப்பு போடலாம். இந்த கொஸ்டினுக்கு எதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கணும்? ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்கோரிங் ஏரியாவோட பூஸ்டருங்க, ஸ்கோரிங் ஏரியாவோட பூஸ்டருங்க. விட்டுருந்தீங்க அப்படின்னா வேற மாதிரி ஆயிடும். தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்லாம் தப்பு இருக்க கூடாது. ஓகே, இனிமேல் தப்பு விடாதீங்க. நம்மளுடைய செஷனை ஃபாலோ பண்ணுங்க, தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிருங்க. உங்களுக்கு 1% கூட குழப்பம் வந்து வராது. ஓகேவா? ரீசனிங் அக்கு வேறு ஆணி வேற நான் வந்து கிழிச்சு கேப்பையை நட்டுருவேன், அந்த அளவுக்கு நான் நடத்துவேன் ரீசனிங், கவலையப்படாதீங்க. இப்போ இந்த 14% பஸ்ஸில் வந்து பாருங்களா என்ன கொடுத்துருக்கான், 14% பேரலல் ரோ. பயப்படவே கூடாது. முதல்ல என்ன கேட்டிருக்கான், ரோ 1ல யார் இருக்கா, முதல்ல அதை எழுதிக்கோங்க. ரோ 1ல வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி இ எஃப் வந்து இருக்காரு. இப்போ ரோ 1 எதை வந்து ஃபேஸ் பண்றாங்க, நார்த். ரோ 1 எதை ஃபேஸ் பண்றாங்க, நார்த். அதுக்கப்புறம் ரோ 2 இருக்காங்க. ரோ 2ல யார் இருக்காங்க, பி கியூ ஆர் எஸ் டி யூ வி வந்து இருக்காங்க. ரோ 2 வந்து பாத்தீங்கன்னா சவுத்தை வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஓகே, நெசசரிலி இந்த சேம் ஆர்டர் கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ ரோ 1 எதை வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா ரோ 2வை வந்து ஃபேஸ் பண்ணுது. அதாவது ரோ 1 ரோ 2வை வந்து ஃபேஸ் பண்ணுது. முக்கியமான பாயிண்ட், the person in the row 1 is face the person in the row 2. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. Q sit 2 places. Q அப்படின்றது Q sits 2 places away from the one who faces E. சரியான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, ஈயை யாரு ஃபேஸ் பண்றாங்களோ ஈயை ஃபேஸ் பண்றவர்ல இருந்து ஒரு கேப் விட்டு யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ வந்து இருக்கணும். அதான் 2 place away from அப்படின்னு அர்த்தம். 2 place அவேனது ஒரு கேப். அந்த ஒரு கேப் இங்கிட்டும் இருக்கலாம், அந்த ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கலாம். ஓகே, ரெண்டு சைடில் எங்கிட்ட வேணாலும் இருக்கலாம். இந்த சைடு கூட ஒரு கேப் விட்டுட்டு இந்த சைட்லையும் நமக்கு வந்து கியூ வந்துருக்கலாம். இதான் பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த பாயிண்ட், E is the only immediate neighbor of D. E is the only immediate neighbor of D. அப்படின்னா என்ன பார்த்தோம், E மட்டும்தான் யாருக்கு நெய்பர், E மட்டும்தான் யாருக்கு நெய்பர், D யோட நெய்பர். E மட்டும்தான் யாருக்கு நெய்பர், D-க்கு மட்டும் D-யோட நெய்பர். E is the only immediate neighbor of D. அப்ப D வந்து எங்க வந்திருக்கணும், அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டுல வந்திருக்கணும். பாயிண்ட் D வந்து எண்டுல வந்திருக்கணும். D வந்து எண்டுல வந்தா மட்டும்தான் E வந்து ஒன்லி இமிடியேட் நெய்பர்னு சொல்ல முடியும். சரிங்களா? இல்ல அப்படின்னா மிடில் இருந்துச்சுன்னா 2 நெய்பர்ஸ் வருவாங்க. பிகாஸ் இப்ப D வந்து இங்க வருதுன்னா இங்க ஒரு நெய்பர் வருவாங்க. இப்ப D வந்து எண்டுல வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல E மட்டும்தான் D-யோட நெய்பர். அப்படின்னா D வந்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா E மட்டும்தான் D-யோட நெய்பர். புரியுதா? எண்டுல வந்தா மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். ஓகே, அடுத்த பாயிண்ட், யூ ஃபேஸ் த பர்சன் who sit third to the right of C. அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா C-யோட third ரைட்ல. ஓகே, the person who faces C faces the person who sit third to the right of C. C-யோட third ரைட்ல இருக்கிறவனை தான் யார் வந்து ஃபேஸ் பண்றா அப்படின்னா U வந்து ஃபேஸ் பண்றாராம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 2. Okay, next, the number of person seated to the right of Q is same as the number of person seated to the left of G. அடுத்து பாயிண்ட் நம்பர் 3 என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q-ஓட ரைட்டு G-யோட லெஃப்ட்டுக்கு வந்து ஈக்குவல். ஓகே, Q-ஓட ரைட்டு G-யோட லெஃப்ட்டுக்கு வந்து ஈக்குவல். அடுத்து P sits second to the left of G. ஓகே, P வந்து என்ன பண்றாரு, செகண்ட் டு த லெஃப்ட். யாரோட செகண்ட் டு த லெஃப்ட், G-யோட செகண்ட் டு த லெஃப்ட். அடுத்து 1 person seated between R and B. ஸோ ஆருக்கும் பிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. ஆருக்கும் பிக்கும் இடையில ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. போத் ஆஃப் நாட் சிட் அட் த எண்ட். 2 பேருமே எங்க வர மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டில் வர மாட்டாங்க. ஸோ ஆரும் பியும் எங்க வர மாட்டாங்க, எண்டில் வந்து வர மாட்டாங்க. போத் ஆர் நாட் சிட் த எண்ட். எஸ் சிட் ரைட் ஆஃப் டி. ஓகே, டீயோட ரைட்ல தான் வந்து எஸ் இருக்கணும். பட் நாட் அட் த எண்ட். அப்போ எஸ் வந்து எங்கே கிடையாது, எண்டில் வந்து கிடையாது.
எஸ் வந்து எங்க வராது, எண்டில் வந்து வராது. அடுத்து அப்போ லாஸ்ட் பாயிண்ட், ஏ ஃபேஸ் த பர்சன் ஹூ ஷிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஆர். அடுத்து ஆரோட செகண்ட் ரைட், இங்க கூட எழுதிப்போம், ஆரோட செகண்ட் ரைட். ஓகே, ஆரோட செகண்ட் ரைட்ல இருக்கிறவரை தான் யார் வந்து ஃபேஸ் பண்றா அப்படின்னா ஏ வந்து ஃபேஸ் பண்றாரு. ஆரோட செகண்ட் ரைட்ல இருக்கிறவரை தான் யார் வந்து ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஃபேஸ் பண்றாரு. ஓகே, பாயிண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணியாச்சு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டினை கடகடன் முடிக்க முடியும்? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டினை கடகடன் முடிக்க முடியும் பாருங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? லைக் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல மோஸ்ட் வேல்யூடான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. இ வந்து செகண்ட் ஃப்ரம் த ஒன் ஆஃப் த எண்ட். இ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரம் த எண்டு. இவர் டி வந்து எண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, டி வந்து எண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை வச்சு தான் நான் மூவ் பண்ண போறேன். ஒரு இதில் நான் ஒரு பாசிபிள் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஐ இந்த சைடு வச்சுக்கிறேன், இஎன்ஐ இந்த சைடு வச்சுக்கிறேன். இன்னொரு பாசிபிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஐ இந்த எண்டில் ஒரு இதில் ரைட் ஹேண்டில் வைக்கிறேன், ஒரு இதில் லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிறேன். ஓகேவா, ஒரு இதில் ரைட் ஹேண்டில் வைக்கிறேன், ஒரு இதில் லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிறேன். இப்போ அடுத்த பாயிண்ட், இப்போ டிஇ வச்சாச்சா, இப்போ இந்த இடத்துல என்ன வந்திருப்பாங்க, 2 பாசிபிள் வந்திருப்பாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் என்னது, இல இருந்து 2 பிளேஸ் தள்ளி, இல இருந்து 2 பிளேஸ் தள்ளி அவரை தான் யார் வந்து ஃபேஸ் பண்றா, கியூ வந்து ஃபேஸ் பண்றாரு. ஓகே, இல இருந்து 2 பிளேஸ் தள்ளி, இல இருந்து 2 பிளேஸ் தள்ளி, இல இருந்து 2 பிளேஸ் தள்ளி இருக்கிறவரை தான் யார் வந்து ஃபேஸ் பண்றாங்க, கியூ வந்து ஃபேஸ் பண்றாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 பேர் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 பேர் போட்டாச்சு. ஓகே, 7 பேர் போட்டுட்டாச்சு. ஓகேவா, ஸோ 7% போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் கியூவோட ரைட், இங்க பாருங்க கியூ வச்சிட்டோமா, கியூவோட ரைட்டு ஜியோட லெஃப்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ ஜி வந்து எங்க வந்துடும், இங்க வந்துருமா, ஏன்னா கியூவோட ரைட்ல எத்தனை பேர் இருக்காங்க, இது வந்து கியூவோட ரைட்டு. இப்போ கியூவோட ரைட் அப்படின்னும் போது கியூவோட ரைட்ல எத்தனை பேர், 1 2 3 பேர். அப்போ ஜியோட லெஃப்ட்ல 1 2 3 பேர். ஏன்னா ஜி இந்த இடத்துல கியூ வந்து மிடில், அப்போ ஜியும் மிடில் தான். முடிஞ்சு போச்சா? ஓகே, கியூவையும் ஜியையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, கியூவையும் ஜியையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா. அப்போ அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டி நம்ம என்ன பண்ணிடலாம், ஜியை நம்ம இங்கே போட்டுடலாம். ஓகே, ஜியை நம்ம இங்கே வந்து போட்டுடலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, ஜி வச்சாச்சு. இப்போ ஜியோட எத்தனாவது லெஃப்ட்ல, செகண்ட் லெஃப்ட்ல பி. அப்போ 1 2 விட்டு இந்த இடத்துல பி. இந்த இடத்துல செகண்ட் லெஃப்ட்ல நம்ம யாரை சொல்ல முடியாது, பி சொல்ல முடியாது. அப்போ இந்த பாசிபிள் கேன்சல் ஆயிடும். ஓகே, பி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ யூவோட இங்க பாருங்க, யூ வந்து யாரை ஃபேஸ் பண்றாரா, சியோட தேர்ட் ரைட்ல இருக்கிறவரை யூ வந்து ஃபேஸ் பண்றாரு. இப்போ சியோட தேர்ட் ரைட், இப்போ சி இங்க வச்சீங்கன்னா 1, சியை நீங்க இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா 1 2 3 சொல்ல முடியும். சியை இந்த இடத்துல வச்சீங்கன்னா, அப்படின்னா சியை நீங்க இந்த இடத்துல வைக்கிறீங்க. ஒன் செகண்ட். ஓகே, சியை நீங்க இந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா 1 2 3 தேர்ட் டு த ரைட் யூ வந்து சொல்லணும். வேற சி வைக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப சி இங்கே தான் வைக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம யூவை வந்து வைக்கணும். ஓகேவா? இப்போ ஆருக்கும் பிக்கும் இடையில ஒரு ஆள், ஓகே, ஆருக்கும் பிக்கும் இடையில வந்து ஒரு ஆள். டீயோட ரைட்ல தான் வந்து எஸ். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரோட செகண்ட் ரைட்டை வந்து ஏ வந்து ஃபேஸ் பண்றாரு. அப்போ ஆரை நான் இங்க வச்சேன் அப்படின்னா தான் செகண்ட் டு த ரைட்ல வந்து ஏ வைக்க முடியும். ஒரு கேப் விட்டு இந்த இடத்துல தான் வி வைக்க முடியும். இந்த இடத்துல வி வைக்க முடியாது, பிகாஸ் வி வந்து எண்டில் வராது. அடுத்து டீயோட ரைட்ல வந்து எஸ். ஆனா எஸ் எங்க கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எண்டில் வந்து கிடையாது. அப்ப இங்க கவனிங்க, ரைட் அப்படின்னா இந்த சைடு, இந்த இடத்துல நான் வந்து டி வச்சேன்னா ரைட் வந்து இந்த சைடு. ஓகே, சவுத் ஃபேஸ் பண்ணும்போது இது ரைட்டு, இது லெஃப்ட். நார்த் ஃபேஸ் பண்ணும்போது இது ரைட்டு, இது லெஃப்ட். மறந்துடக்கூடாது. அப்ப எஸ் நம்ம இங்க வந்து வச்சிடலாம். ஓகே, இங்க பாருங்க, ABCDEF EGF மட்டும் மிஸ்ஸிங், எஃப் தூக்கி இங்க வந்து போட்டுருங்க. பி மட்டும் இங்க மிஸ்ஸிங், அப்ப பி தூக்கி இங்க வந்து போட்டுருங்க. பஸ்ல முடிச்சிருங்க. அவ்வளவுதான் பஸ்ல. புரியுதா? புரிஞ்சு சால்வ் பண்ணணும், பாயிண்ட் நோட் பண்ணி சால்வ் பண்ணணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? 2 persons seated between ஜிக்கும் ஏக்கும் இடையில 2 பேரா? ஜிக்கும் ஏக்கும் இடையில 2 பேர் வந்து கிடையாது. அப்ப இந்த பாயிண்ட் வந்து தப்பு. இ வந்து யூவை ஃபேஸ் பண்றாங்களா? இ வந்து யூவை வந்து ஃபேஸ் பண்றாங்க. எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். அப்போ நமக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 4. விச் ஆஃப் ஃபாலோயிங் ட்ரூ கேட்டிருக்கான்.
ஒரே நிமிஷம், ஜிக்கும் ஏக்கும் இடையில 2 பேர். இந்த இடத்துல நான் இங்கே வச்சிருக்கேன். எது தப்பு பண்றேன் நான்? ஒரே நிமிஷம். அதான் இங்க R வச்சது கரெக்டு. ஒரே நிமிஷம், இங்க R வச்சது கரெக்டு. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். இப்பதான் பார்த்தேன் ஆரோட எத்தனாவது லெஃப்ட், ஆரோட ரைட்டா, ஆரோட ரைட்னா இந்த சைடு வச்சிருக்கணும். ஆரோட ரைட்னா இந்த பக்கம் வந்து இருக்கணுமா? அப்ப ஆரோட ரைட்டோட ஆப்போசிட்ல யார் இருந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ. புரியுதாப்பா? ரைட்டை நம்ம மாத்தி வச்சிட்டோம். ஐ எம் சாரி ஃபார் தட். அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து ஜி வந்திருக்கும், இந்த இடத்துல எஃப் வந்திருக்கும், இந்த இடத்துல டி வந்திருக்கும். பிரச்சனை கிடையாது. இப்ப ஜிக்கும் ஏக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்க. இது வந்து கரெக்டு. ஓகே, இது நமக்கு வந்து கரெக்டு. ஸோ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டா. அப்ப 2 கரெக்ட் ஆகுது. ஓகே, அதுக்கடுத்து ஆரோட லெஃப்ட்ல வந்து வி, ஸோ ஆரோட லெஃப்ட்ல வந்து வி. எஸ், அப்ப எல்லாமே கரெக்ட். அப்ப ஆல் ஆர் ட்ரூ அப்படின்றது சரியான பதில். ஓகே, முடிச்சு விட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான இயர் பேஸ்டு கொஸ்டின். இதுதான் வந்து நிறைய பேர் ஈஸின்னு சொன்னாங்க, ஆனா இதையும் நிறைய பேர் சால்வ் பண்ணாம விட்டுருந்தாங்க. ஓகே, நிறைய பேர் ஈஸின்னு சொன்னாங்க, நிறைய பேர் இதை சால்வ் பண்ணாம விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு தெரியல, பட் இப்போ நான் சால்வ் பண்ணி காட்டிடுறேன். கவனிச்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் 7 பேர் எந்தெந்த வருஷத்துல வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா 1947 இருந்து அந்த பர்த் ரேட் வந்து வந்திருக்கு 47. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 59, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 64, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 73, நெக்ஸ்ட் 73, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 78, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 88, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2001. சரி, 2001. இப்போ ஏஜ் வந்து எங்கேருந்து கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 இருந்து கால்குலேட் பண்ணப்படுது. அப்போ இங்கே கவனிங்க, 2021 2025 இருந்து கால்குலேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இவருடைய வயசு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 24. ஓகே, இவரோட வயசு எவ்வளோ? 24. இப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ சார் கம்மியாக இருக்குது? இங்கேருந்து இங்கே எவ்வளோ சார் கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க, 88லேருந்து 12 ஆட் பண்ணால் 200. ஓகே, 88லேருந்து 12 ஆட் பண்ணால் 100 கிட்ட வந்துருக்குமா? இங்கே 101 கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே 1, அப்போ இங்கே வந்து 13. இங்கே வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு? -13 குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கேருந்து அப்படியே 13. அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணிடணும்? +13 நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணால் 37 வயசு. அடுத்து இங்கேருந்து இங்கே எவ்வளோ குறைஞ்சிருக்கு? -10 குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே 10 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா 47. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ குறைஞ்சிருக்கு? -5 குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே -5 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா 52. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -9 குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணிடணும்? 9 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா 61. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா -5. அப்போ -5 பண்ணீங்க, +5 பண்ணீங்கன்னா 66. இங்கே எவ்வளோ? -11. அப்போ இங்கே +11 பண்ணீங்கன்னா 77. அவ்வளோதான் மேட்ரு. ஒரே ஒரு இதை மட்டும் கண்டுபிடிச்சு மற்றதை இந்த லாஜிக்கில் பண்ணணும். சரியா? ஒவ்வொரு வாட்டியும் மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாத மெத்தட், ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுவோம். சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் சி அண்ட் எஃப். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் சி அண்ட் எஃப். ஒரே நிமிஷம். சம் ஆஃப் த, ஓகே ஒன் செகண்ட், நான் இதை எப்படி வச்சுக்கிறேன், இதை அங்கிட்ட வச்சுக்கிறேன். அப்போனா தான் எனக்கு கொஞ்சம் எழுதுறதுக்கு இடம் வரும். ஓகே, சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் சி அண்ட் எஃப். சிக்கும் எஃப்க்கும், சரி, சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் சி அண்ட் எஃப். சி பிளஸ் எஃப் நான் பண்ணேன்னா அதுதான் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? டிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, இப்போ நமக்கு ஏஜஸ் ஃபுல்லாமே இந்த இடத்துல இருக்கு. சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் அதுக்கடுத்து போங்க. அடுத்து ஜிஸ் ஏஜ் இஸ் டிவிசிபிள் பை டியோட ஏஜ் வந்து எதால டிவைட் ஆகணும்? 6ஆல டிவைட் ஆகணும். ஓகே, டோட்டல் ஏஜ் ஆஃப், ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏஜ் ஆஃப் ஜி அண்ட் ஏ. டோட்டல் ஏஜ் ஆஃப் ஜி அண்ட் ஏ இஸ் அ பிரைம் நம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜி பிளஸ் ஏயை வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிரைம் நம்பர்ல வரணும். அவங்களுடைய டோட்டல் ஏஜ் வந்து எப்படி இருக்கணுமா? பிரைம் நம்பர்ல இருக்கணும். ஓகே, அதான் சொல்லியிருக்கிறான். டோட்டல்னா சம் ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ ஏயையும் ஜின்னு ஆட் பண்ணால் எனக்கு பிரைம் நம்பர். அதுக்கப்புறம் ஏ இஸ் ஜஸ்ட் ஓல்டர் டு எஃப். ஏ வந்து யாரோட இமிடியேட்லி பிஃபோர்ல இருக்காங்களா? எஃபோட இமிடியேட், ஜஸ்ட் ஓல்டர். அப்போ ஜஸ்ட் முன்னாடி வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஏ பிளஸ் பி. இப்போ ஏ பிளஸ் பி என்ன ஆட் பண்ணி வர வேல்யூ எனக்கு எதால டிவைட் ஆகணுமா? 5ஆல டிவைட் ஆகணும். சூப்பரான பாயிண்ட். ஏ பிளஸ் பி என்ன ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும்? 5ஆல டிவைட் ஆகணும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க.
சிஐயும் எஃப்ஐயும் நான் ஆட் பண்றேன். சிஐ எஃப்ஐ ஆட் பண்ணா எனக்கு வந்து டி வந்து கிடைக்கும். இப்போ நல்லா கவனிங்க, எந்த ரெண்டு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணா நமக்கு வந்து டி வந்து வரும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம். 24 நான் 37 ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 1 மிச்சம் 1 61 இருக்குது. 61 ஆப்ஷன்ல இருக்கா? எஸ், 61 இங்க வந்து இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? டியை நான் இங்க வச்சுக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கும்? எஃப்சி வந்திருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கும்? எஃப்சி வந்திருக்கும். அடுத்தது செக் பண்ணுவோம். 34 44 ஆட் பண்ணுவோம். ஸோ 44 + 34 நம்ம ஆட் பண்ணா 4 மிச்சம் 1 8 84. பட் 84 ஆப்ஷன்லேயே இல்லை. மேக்ஸிமம் ஏஜே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 தான். அப்போ அதுக்கு மேலே நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாயிண்ட்டை பாருங்க. எஃப்ஓட இம்மிடியட் அபோல வந்து ஏ இருக்கும். இப்போ எஃப்ஓட இம்மிடியட் அபோல ஏ வந்து இருக்கணும்னா ஷாரா சொல்லுவேன் எனக்கு எஃப் இந்த இடத்துல தான் வந்திருக்கணும், ஏ வந்து இந்த இடத்துல தான் வந்திருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் தெளிவாக வரைஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படின்னு, ஏன் அப்படி வைக்கிறோம்னு நான் வரைஞ்சு காட்டுறேன். நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. இப்போ ஒரு இடத்துல நம்ம சி இங்கே வைக்கிறோம், எஃப்ஐ இங்கே வைக்கிறோம். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐ நம்ம இங்கே வைக்கிறோம், சியை நம்ம இங்கே வைக்கிறோம். நான் எப்படி வரைஞ்சிருந்தேன்? ஃபர்ஸ்ட் சிஎஃப் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருந்தேன். பிகாஸ் இந்த இடத்துல ஏதாவது 2 பேர் வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல சி வச்சிட்டீங்க, ஏன் இந்த இடத்துல எஃப் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, எஃப்க்கு மேல எனக்கு என்ன வரணும்? ஏ வந்து வரணும். அப்ப டைரக்டா எஃப்க்கு மேல நம்ம யாரை வச்சிடலாம்? ஏ வந்து வச்சிடலாம். முடிஞ்சு போச்சா? இப்போ அடுத்த பாயிண்ட், ஏயோட ஏஜ் பியோட ஏஜ் நான் ஆட் பண்ணேன்னா, ஏயோட ஏஜ் பியோட ஏஜ் ஆட் பண்ணேன்னா அது 5ஆல டிவைட் ஆகும். அப்ப ஏயோட ஏஜ் எதுல முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏயோட ஏஜ் எதுல முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏயோட ஏஜ் எதுல முடிஞ்சிருக்குப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ல முடிஞ்சிருக்கு. அப்போ ஏதோ ஒண்ணு நம்ம ஆட் பண்ணுவோம். 7ஓட நம்ம எதை ஆட் பண்ணா 5ஆல டிவைட் ஆகும்னு பார்க்கணும். ஏ பிளஸ் பி. ஓகே, ஏ பிளஸ் பி வந்து பண்ணா எனக்கு 5ஆல டிவைட் ஆகணும். ஸோ தட் இங்க நல்லா கவனிங்க. இங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 5 குறைஞ்சிருக்கு, 66. ஓகே, 66. ஒரே நிமிஷம், 66. இங்க எவ்வளவுப்பா குறைஞ்சிருக்கு? 59ல இருந்து போகணும்னா ஒரே நிமிஷம், 59. ஐம் சாரி, இங்க இருந்து இங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 11 12 குறைஞ்சிருக்கு மக்களே. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 78. ஐம் சாரி, இந்த இடத்துல 78. ஓகே, இந்த இடத்துல 78. ஸோ 78. இங்க வந்து 12 குறைஞ்சிருக்கு, 78. அப்போ 7ஓட இது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இங்க 7ஓட எதை ஆட் பண்ணா நமக்கு 5ஆல டிவைட் ஆகுறது வரும்? 2 ஆட் பண்ணாலும் வராது, 1 ஆட் பண்ணாலும் வராது, 6 ஆட் பண்ணாலும் வராது, 8 ஆட் பண்ணாதான் வரும். ஏன்னா +7 + 5 15. அப்ப கண்டிப்பான முறையில பியோட ஏஜ் வந்து இங்கதான் வந்திருக்கும், 78 தான் இருந்திருக்கும். புரியுதா? ஆட்லாம் பண்ணி பார்க்கணும் அவசியமே கிடையாது. பிகாஸ் ஏயோட ஏஜ் வந்து 7ல முடிஞ்சிருக்கு. அப்ப 7ஓட எதை ஆட் பண்ணா நமக்கு 5ஆல டிவைட் ஆகுறது வருதுன்னு பார்க்கணும். 2 ஆட் பண்ணா வராது, 9 வராது, 1 ஆட் பண்ணா 8 வராது, 6 ஆட் பண்ணா 3 வராது, 5 ஆட் பண்ணா 15. அப்ப அதுதான் வரும். அப்ப பியை நம்ம அங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சரியா? பியை நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த பாசிபிள் இல்லை, இந்த பாசிபிள் மட்டும் தான். பியை நம்ம அங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்லிட்டா? ஜியோட ஏஜ் வந்து என்னவாகணுமா? 6ஆல டிவைட் ஆகணும். இப்ப ஏயோட ஏஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 6ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னாலே ஒரே ஒரு ஆப்ஷன் தானே இருக்கு, இந்த ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஜி வந்து இங்க வந்துடும். மிச்சம் யார் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஏ, பி, சி, டி, இ மட்டும் இருக்காரு. ஈயை தூக்கி இங்க வந்து போட்டுருங்க. அவ்வளவுதான் பஸ்ஸில். ஓகே, அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். இப்ப என்ன கேட்டிருக்கான்? ஹவு மெனி பர்சன் பாண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி? ஏக்கும் பிக்கும் இடையில. ஏ இங்க இருக்காரு, பிக்கு இங்க இருக்காங்க. அவங்களுக்கு இடையில வந்து 3 பேர் தான் இருக்கான். ஸோ ஆன்சர் will be 3. ஆன்சர் will be 3. ஓகே, சூப்பரா? கொஸ்டினை புரிஞ்சு அப்ரோச் பண்ணணும், அதான் வந்து மேட்ரு. இப்போ நீங்க எல்லாருமே என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன, சிக்கும் டிக்கும் இடையில டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்றது வந்து சொல்லுங்க. இப்போ மோரல்லஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்க ஸ்லாட்ல எது கஷ்டமா இருந்துச்சு, நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். ஸோ தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு ஒரு பெரிய பூஸ்டரா இருக்கும். பேங்கிங் படிக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ டாடா பாய், see you.